பொதுவாக எங்களை எல்லாரும் பார்த்து கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் தொடர்ந்து திமுகவை விமர்சனம் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை எங்களை பார்த்து முன்வைப்பாங்க. அப்படி கேட்குற எல்லோருக்கும் இந்த வீடியோவின் மூலமா நான் சில தகவல்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்க திமுகவை மட்டும் விமர்சிக்கிறது கிடையாது. நாங்க தொடர்ச்சியா அதிமுகவையும் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் வரோம். திமுக, அதிமுக இவங்களை விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எங்க அடிப்படையில நாங்க தலித் மக்களினுடைய நலன்களில் இருந்து தான் நாங்க அந்த இரு கட்சிகளையும் விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற புரிதலை நான் இங்க முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, தொடர்ச்சியா ஆதி திராவிடர் நலத்துறையின் நிதியை பட்டியலின மக்களுக்கு முறையா பயன்படுத்தல. அது திரு கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்துல இருந்து தொடங்கி செல்வி ஜெயலலிதாவினுடைய ஆட்சி வரைக்கும் ஆதி திராவிடர் நலத்துறையினுடைய நிதியை முறையா மக்களோட நலனுக்கு செலவழிக்கல. அது திமுக, அதிமுக ஆட்சி காலத்துல மத்திய அரசு வழங்குற அந்த நிதியை, ஆதி திராவிடர் நிதியை திருப்பி அனுப்பப்படுது அப்படிங்கிறது தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் தகவலா இருக்கு. இதுதான் கடந்த கால வரலாறாகவும் இருக்கு. அப்போ இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு, திரு ஸ்டாலின் அரசாங்கம் பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யறதா எல்லாரும் பேசுறாங்க. முற்போக்காளர்கள் தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திமுக அரசு பட்டியலின மக்களுக்கு எல்லாத்தையும் சரியா செய்துட்டா என்னை போன்றவர்கள் ஏன் விமர்சிக்கணும், குறை சொல்லணும்? ஆனா நாங்க விமர்சிக்கிறோம் அப்படின்னா காரணம் இருக்கு. பட்டியலின மக்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் கிடைக்கிற அந்த நிதியை இன்றைக்கு மத்திய அரசு, பிஜேபி அரசு குறைச்சிருக்காங்க. இதுல பொதுவெளியில விவாதிக்கப்படாமே இருக்கு. தொடர்ச்சியா ஆதி திராவிடர் நிதியை குறைச்சிக்கிட்டே வராங்க மத்திய அரசு. ஏன் நிதியை குறைக்கிறீங்க அப்படின்னு மத்திய அரசு கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மாநில அரசுக்கு கொடுக்கிற அந்த நிதியை பட்டியல மக்களினுடைய நலனுக்கு ஒழுங்கா பயன்படுத்தாம எங்களுக்கு திருப்பி அனுப்புறாங்க. அதனால நாங்க நிதியை வருடம் குறைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை யார் சொல்றா? மத்திய அரசு சொல்றாங்க. அப்ப இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு இருக்கிற பிஜேபி மட்டும் சொல்லல. அப்போ ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசும் இதே குற்றச்சாட்டை தான் மாநிலங்கள் அரசின் மீது சொன்னாங்க. அப்போ மாநிலத்துல ஏற்கனவே அதிமுக, திமுக மாறி இவங்க தான் ஆட்சி செய்திருக்கிறாங்க. இந்த நிதியை திருப்பி அனுப்பியும் இருக்கிறாங்க. அப்போ இந்த காரணங்களுக்காக தான் திரு கருணாநிதியின் மீதும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீதும் எங்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடும் குற்றச்சாட்டு.